முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரைக் கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறை வாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. அப்படி சொல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குண்டியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாகப் பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடிகளோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேளையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையோர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறி அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவராயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் வேபும் தொலைக்காட்சியினூடாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திரு அவை புனித பர்னபாவை நினைவு கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இறைமகன் கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்பிய போது அவர்களுக்கு பல நிபந்தனைகளை கொடுக்கின்றார். பல வழிகாட்டலை காண்பிக்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் கொடையாக வழங்குங்கள் என்ற ஒரு வார்த்தை இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் இன்றைய வாழ்வும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த கொடையின் ஊடாக எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு விருப்பமானபடி எங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற போது மற்றவர்கள் இந்த கொடையிலிருந்து பயன் பெறுவார்கள். அதைத்தான் இன்றைய நாளிலே எங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசேட விதமாக இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்ற புனித பர்னபா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்தார். ஆண்டவரிடம் கொடையாக பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடையாக கொடுத்து இறைமகன் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்தார். ஆகவே இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்வை கொடையாக பெற்றுக்கொண்டோம் என்ற மனநிலையோடு நாங்கள் வாழுகின்ற போது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற வாழ்வாக மாறும். ஆகவே இன்றைய நாள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற, மகிழ்ச்சி கொடுக்கின்ற வாழ்வாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுகின்றேன். ஆமேன்.